சாமி நல்ல செயல்கள் செய்றாங்க. ஆ. நல்ல ஒரு அன்னதானம் போடுறாங்க. நல்ல செயல்கள்ல ஈடுபடுறாங்க. ஆனா, அவங்க ஏன் அதிக நாள் உயிர் வாழ மாட்றாங்க? திடீர் திடீர்னு நல்ல மனுஷன் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல நல்ல மனுஷன் இறந்து போயிட்டான்னா உடனே, ம். அது அவனுக்கு கிடைத்த ஒரு பிறவி பேரு. 1 நோயில நலுங்காம ம். உட்கார்ந்த இடத்துல போயிடுறாருன்னா, அது ஒரு நல்ல பேரு, பிறவி பேரு. நீங்க நல்ல மனிதர்கள்னு சொல்றவங்க எல்லாமே இன்னைக்கு அன்னதானம் குடுக்குறான். இன்னைக்கு சோறு போடுறான். நேத்து என்ன பண்ணான்? இந்த காசு எப்படி சேர்ந்தது? நல்ல வழியில வந்துச்சா? கெட்ட வழியில வந்துச்சா? யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கே ஒரு ரூ. 10,000 கடன வாங்கிட்டு அவனுக்கு குடுக்கக்கூடாதுங்கிற முடிவுல நெறைய இருக்காங்க. ஆனா, அவன் பார்த்தா ஒரு பணக்காரனா இருப்பான். அன்னதானம் பண்ணுவான், கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போவான், ரோஜா மாலை வாங்கிட்டு போகணும்பா சாமிக்கு. எல்லாம் பண்ணுவான். அவன் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது வாசல்ல ஒரு ஐயா அப்படின்னான்னா, "சட் போடு." அப்பதான் சாமி சொன்னாரா, "நிக்கிறது நான் தான்டா, நீ உள்ள போய் கள்ளத்தான்னு கூப்பிட்டு." உண்மையான புண்ணியங்கள்னா எது? நம்ம என்ன அது இறை வழிபாடு. நீங்க இறைவனை வழிபட்டால் மாத்திரமே இந்த பிறவியினுடைய பிணி நீங்கும். நீங்க இறைவனை வழிபடாம, நான் அன்னதானம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு பெரியார் என்ன பண்ணாரு? நல்ல மனிதர். மனிதர்களை மதித்தார். மனிதனை கடவுளை மற மனிதனை நினைன்னு சொன்னாரு. மதிச்சாரு. நிறைய காசு சேர்ந்துச்சு, பண்ணாரு. ஆனா இன்றைக்கு அந்த பணத்தை பூரா தனியா எங்கேயோ ஒரு பக்கம் போய் சேர்ந்துருச்சு. அதனால மனிதர்களுக்கு பயன் இல்ல. அதனால் முதல் இறை வழிபாடு. இறை வழிபாட்டுக்கு போனால் மட்டுமே இறைவன் அந்த மனிதனுடைய அறிவை மாற்றுவார்.